அதுக்கு சந்தானம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து லொல்லு சபாவில் நடிச்சிட்ருக்கேன். இந்த லொல்லு சபா பெரிய ஹிட்டு. நிறைய பேர் இப்போ கூட யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கு ஒரு ஆடியன்ஸே வந்து குவிஞ்சிருவாங்க வந்து. அந்த டைம் வந்தால் கரெக்டாக வந்து உட்காந்துருவாங்க. அப்போ சிம்பு நடிச்சிட்டு இருக்கும்பொழுது, அந்த லொல்லு சபா ப்ரோக்ராம் வரும்பொழுது, அந்த ஷூட்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஷூட்டிங் இருக்கும்போது போயிட்டு டிவி முன்னாடி உட்காந்துருவாராம். போட்டு கொஞ்ச நேரம் சிரித்து பார்த்துட்டு வந்துடுவாராம். வந்த பிறகு மன்மதன் படத்தில் யாரை வந்து காமெடினா போடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது, ஓகே அவர் இவருன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பெரும்பான்மையானவர்களுடைய பதில் என்னென்னா, அப்போ வடிவேல் பெரிய பீக்கில் இருக்கார். வடிவேலை வந்து இதில் போடலாம், வடிவேலை தான் இது கரெக்டாக இருப்பாருன்னு சந்தானத்தோட மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த லுலு சபா, அந்த அந்த டைமிங் காமெடி இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அங்கே சந்தானத்தோடைய பேரை சொல்லும்பொழுது அந்த ப்ரொடக்ஷனில் இருந்தவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஏறக்குறைய எல்லாருக்குமே வந்து என்னென்னா, என்னங்க உங்கள் முடிவு வந்து வடிவேலு போட்டிங்கன்னா வியாபாரம் ஆகும், ஆடியன்ஸ் இது பண்ணும், புதுமுகத்தை வந்து காமெடி நான் போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னா, இல்லைங்க இந்த நபர் வந்து பக்காவாக பண்ணுவார், நீங்கள் ஒன்றா பாருங்கன்னு சொல்லி அவ்வளோ எதிர்ப்புக்கு இடையிலும் மன்மதன் படத்தில் வந்து அந்த நடிக்க வச்ச அந்த நன்றி கடன் தான்